நான் சீரியல் பண்ணும்போது நான் படம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. டெரஸ்ல வந்துட்டு ஒரே நைட்ல முடிவு பண்ணது, சரி நெக்ஸ்ட் நம்ம மூவிஸ் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில. நிறைய பேர் நேர்ல பார்க்கும்போது நான் எங்கேயாவது ஷாப்பிங் போறேன், எங்கேயாவது போறேன், சாப்பிட போறேன்னா கூட அங்க நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்க மேம் சொல்லிட்டு நல்ல ஒரு விஷ் இருந்துச்சு எனக்கு. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சந்திராவா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் பண்ணாங்க. அதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு சீனுன்றதுனால அது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சார் கிட்ட நெக்ஸ்ட் என்ன சார், நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இதுதான், இந்த எமோஷன் தான் கொடுக்கணும், இந்த இடத்துல இந்த எமோஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ரெண்டுமே சூஸ் பண்ணுவேன். எதையுமே விடக்கூடாது. சீரியல்ல நிறைய லேர்ன் பண்ணிருக்காங்க. இப்படி சொல்லும் போது சீரியல்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் மூவிக்கு வந்தீங்க. ஆப்வியஸ்லி சீரியல்ல இருந்து வெளியில வராங்க யாராவது அப்படின்னா ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், சீரியல் ஆக்ட்ரஸ் இவங்க இப்போ வந்து மூவில நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு சீரியல்ல கமிட் ஆகும்போது உங்களுக்கு அது தோணுச்சா, நம்ம வந்து ஒரு வேலை அந்த சர்க்கிள்குள்ளே இல்ல ஒரு பேட்ச் ஆகிடுமோ நமக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு? இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு நான் சீரியல் பண்ணும்போது நான் படம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. ஒரே நைட்ல முடிவு பண்ணது. நைட்ல வந்துட்டு என்னோட டெரஸ்ல வந்துட்டு ஒரே நைட்ல முடிவு பண்ணது, சரி நெக்ஸ்ட் நம்ம மூவிஸ் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில. லைக் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் படம் பண்ண போறேன்னே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்றேனோ, நான் என்ன ஒர்க் பண்றேனோ அதுல ரொம்ப கம்ஃபர்ட்டா, அதுல ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஜாலியா அது போயிட்டு இருந்துச்சு. என்னோட சீரியல் ஒர்க் அழகா போயிட்டு இருந்துச்சு. ஸோ படம்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ஐ சேஞ்ச்ட் லாட். ஸோ அந்த மாதிரி என்னோட நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கோ வித் தி ஃப்ளோவே வந்து ஒரு மோட்டிவா உங்க லைஃப்ல எடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிடைச்சா பண்ணும் கிவ் 100% அப்படின்ற மாதிரி. சோ ஆப்வியஸ்லி சினிமா அப்படிங்கிறது ஒரு வைடர் ஸ்பேஸ்ங்கும் போது ஒரு வைடர் ரீச். சோ கண்டிப்பா வந்துட்டு உங்களை ரிசீவ் பண்ணிருப்பாங்க மக்கள். அது ஒரு ரசவாதி பார்த்துட்டு அந்த ஒரு கேரக்டரோட டிரான்சிஷன் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சோ ஹவ் வாஸ் தி ரிசீவிங் திங் ஃப்ரம் பீப்புள்? ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் ரிசீவ் பண்றது இருக்கு இல்லையா, சோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருந்தது படம் முடிச்சதுக்கு? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் நேர்ல பார்க்கும்போது நான் எங்கேயாவது ஷாப்பிங் போறேன், எங்கேயாவது போறேன், சாப்பிட போறேன்னா கூட அங்க நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்க மேம் சொல்லிட்டு நல்ல ஒரு விஷ் இருந்துச்சு எனக்கு. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சந்திராவா. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். இல்லைனாலும் சாந்தா சார் அக்செப்ட் பண்ண வச்சிருவாரு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டாங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டராகவும் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, டெஃபினெட்லி யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சந்திரா அப்படின்ற கேரக்டரே நீங்க பண்ணிருக்கீங்க. அதுவே பார்க்கும்போது படங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியில அர்ஜுன் தாஸ் கூட இருக்கும்போது ஒரு கேரக்டர் இருக்கும், அர்ஜுன் தாஸ் கூட இல்லாம அடுத்த கேரக்டர் கூட வரும்போது இன்னொரு லெவல் ஆஃப் ஆக்டிங் இருக்கும். சோ அந்த மூட் சேஞ்சஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் உங்களுக்கு. சோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது அந்த ஷிஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் சீன்ஸ் தான் எடுத்தாங்க எனக்கு. சுஜித் அவரோட தான் எடுத்தாங்க எனக்கு சீன்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சுஜித் நான் இன்னைக்கு இன்ட்ரோ கூட ஆகலை. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் இன்ட்ரோவே ஆகுறேன். ஸோ அவர் வேற மாதிரி ஆக்டர், ஆக்சுவலா பிரில்லியன்ட் ஆக்டர் அவர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணும்போதே நான் கொஞ்சம் பயந்தேன். நான் நிறைய இல்லைங்க, அவர் பார்க்கும்போதே டெரரா தான் இருக்காரு எனக்கு. ஆனா அவர் அப்படி இல்லை, சோ ஸ்வீட் தெரியுமா. ஆனா வந்து ஆக்ட் பண்ணும்போது ஆப்வியஸா அவர் கேரக்டர் அவர் ஜஸ்டிஃபை பண்ணிடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் பண்ணாங்க. அதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு சீனுன்றதுனால அது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சார் கிட்ட நெக்ஸ்ட் என்ன சார், நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்பயே புரிஞ்சிச்சு ரொம்ப நாட்டியா பப்ளியா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு என்ன வேணுன்றதை அவர் அழகா வாங்கிடுவாரு. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பண்ணிடுவோம். என்னன்னா இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்ன்றத அவர் வந்துட்டு இது கம்பல் பண்ண மாட்டாரு. ஸோ நீங்க பாருங்க, இதுல எது வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன், எது வேண்டாமோ அதை நான் மாத்திக்கிறேன், அவ்வளவுதான் அவரோடது. ஓகே, இப்போ டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது டைரக்டர் சில இன்ஃபர்மேஷன் சொல்றப்போ அதை இன்டேக் பண்ணி நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் அதுல ஆட் பண்ணி டெலிவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹவு டு யூ கெட் தட் ஐடியா? டைரக்டர் வந்து இதுதான் வந்து நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சு நீங்க எப்படி டெலிவர் பண்றீங்க? ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்களே நம்மளோட ஸ்கிரிப்ட், நம்மளோட கேரக்டர் ஸ்கெலட்டன் சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதுதான்
பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இதுதான், இந்த எமோஷன் தான் கொடுக்கணும், இந்த இடத்துல இந்த எமோஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கிரிப்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, நம்ம கேரக்டர் எப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அமேசிங். ஸோ ஆக்சுவலி அந்த கேரக்டரே பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு படத்துல சிலருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, பட் உங்களுக்கு அந்த லெவலே டிரான்சிஷன் ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ இப்போ அதுலேயே 2 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் தெரிஞ்சது எங்களுக்கு. இப்போ வேற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் கேரக்டரா வந்தது அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அதுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் தருவீங்க? ஐ மீன் நடிப்பீங்களா அப்படி கேட்குறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாமே. நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் நம்ம தமிழ் சினிமாக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால், போல்டாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, அமேசிங். இப்போ வந்து நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தருவேன், ஓகேவா? நீங்க அந்த ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணணும். சிமிலர் क्वेश्चन டு திஸ் ஒன்லி. அதுவா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து வில்லங்கமா இருக்காது, அது வந்து நீங்க क्वेश्चन கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து தல ஆர் தளபதி கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த क्वेश्चन எங்க போனாலும் கிடைச்சிரும். ஆமா, அப்பதான் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். சரி, ஓகே. சோ இப்போ வந்து தல ஆர் தளபதி அவர்கள் கூட உங்களுக்கு படம் நடிக்க வாய்ப்பு வருது. அந்த ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட்டான ரோல், பப்ளியான ரோல், அந்த மாதிரி ஒரு கியூட்டான கேரக்டர் ரோல் வருது. ரெண்டுத்துலயுமே அது வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு ரோல் வருது. அந்த ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் த வுமன் ஆஃப் தட் மூவி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு பக்கா கேரக்டர் ஓரியன்டட் ரோலா வருது. சோ இந்த டைம்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ரெண்டுமே சூஸ் பண்ணுவேன். எதையுமே விடக்கூடாது. சோ ரெண்டே சூஸ் பண்ண அப்படியே சைலண்டா முடிச்சிட்டீங்க. ஆமா, நிஜமாவே அதுதான், அந்த தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ரெண்டுத்துலயுமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும்போது, ரெண்டுமே ஒரு லெஜெண்ட் ஆக்டர் இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு ரெண்டுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணும். ஓகே, ரெண்டுமே பண்ணிடலாம். ஹாஃப் அ டே அது, ஹாஃப் அ டே. ஓகே, ஃபைன், அமேசிங்.